உண்மை சம்பவங்களை படமாக்கணுங்கிற எண்ணம் எப்போ வருது அப்படின்னா, நீங்கள் ரூம் போட்டு யோசிச்சா கூட, கற்பனை பண்ணால் கூட வராத ஒரு விஷயம் நிஜத்தில் மிரட்டலாக துயரமாக நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான ஒன்றா இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த உண்மைகளை தாண்டி நீங்கள் என்ன பண்ணிட போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதனால தான் குறிப்பாக நான் பத்திரிகை துறையிலேருந்து சினிமாவுக்கு வந்தவன். அப்படிங்கிறப்போ அந்த எண்ணம் என்னை விட்டு போகவே இல்லை. நந்தன் படம் பார்த்தீங்கன்னா, நந்தன் நான் 2000 காலகட்டத்திலேருந்து அந்த துயரத்தை நான் பார்த்துட்டே இருக்கிறேன். தலித் பஞ்சாயத்து தலைவர்கள் பேரளவுக்கு பஞ்சாயத்து தலைவர்கள் இருக்காங்களே தவிர அவங்களுக்கான எந்த உரிமையும் கொடுக்கப்படலை. சொல்லப்போனால் பட்டு வேட்டி கட்டிங்க ஒருத்தனை செருப்பால் அடித்த கதையா, அவங்க பதவிக்கு அவங்கள அவமானப்படுத்தி துயரப்படுத்துறது தான் தொடர் கதையாக இருக்குது. அப்படிங்கிறப்போ இதை படமாக்குறதை தாண்டி நீங்கள் வேற என்னத்தை படமாக்க முடியும்? படம்ங்கிறது கொண்டாடுறதுக்கும் கூத்தாடுறதுக்கும் மட்டும் கிடையாது. கலை நம்முடைய மொத்த வெளிப்பாடாக இருந்திருக்கு. சுதந்திரத்துக்கே வித்திட்ட கலை இது. அப்படிங்கிறப்போ ஒரு அடித்தட்டு மக்களுக்கான மிகப்பெரிய போர்க்குரலாகவும் படம் இருக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நந்தன் படம் பண்ணோம். எப்பவுமே இந்த மாதிரி படங்கள் பண்றப்போ நம்மளுக்கு பலவிதமான பாராட்டுகள், பயங்கரமா ஒரு உண்மையை சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அதை தாண்டி எதிர்ப்புகள், பிரச்சனைகள், சங்கடங்கள், குறிப்பாக எந்த மக்களுக்காக நம்ம போராடணுமோ அந்த மக்கள்கிட்டே கூட சில நேரம் நம்மளுக்கு பிரச்சனை வரும். என்ன எங்கள் மக்களை அவ்வளோ அசிங்கமாக காமிச்சிட்டீங்க அப்படிலாம் நிறைய வரும். எப்போ நீங்கள் ஒரு படைப்பை பொதுவெளியில் வைக்கிறீங்களோ அப்போவே நீங்கள் எல்லாவித எதிர் விளைவுகளுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும். நந்தன் ஒரு அரசு தரப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்காட்டி கூட, ஆனால் இன்னைக்கு ஒரு தலித் பஞ்சாயத்து தலைவரால் தைரியமாக கொடியேற்ற முடியும். ஏன்னா நீங்கள் கொடியேற்றுறத புகைப்படமாக எடுத்து அனுப்புங்கன்னு தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கு. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நெருக்கடி கொடுத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கணும்னு வலியுறுத்தியிருக்கு. அப்போது நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கான தீர்வை அரசு தப்பு செய்யலைன்னா கூட ஓரளவுக்கான மாற்றத்தை உருவாக்கி இருக்கு. இந்த மாற்றம் படிப்படியாக இன்னும் பெருசாகும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஆழ விதை அளவுக்கு ஒரு புள்ளியை நந்தன் தொடங்கி வச்சிருக்கு. நம்ம நிம்மதி அடையலாம். நிச்சயமாங்க. சினிமா மிகப்பெரிய ஊடகம். ஒரு செய்தித்தாளில் பிரிண்ட் ஆகிறத விட, ஒரு சேனலில் ஒளிபரப்பாகிறத விட 10 சேனல் 100 சேனல்கள் செய்ய வேண்டியது ஒரு சினிமா செய்யும். எனக்கு தெரிஞ்சு இது எப்படி முன்னாடியெல்லாம் 24 மணி நேரமும் ஒரு செய்தி சேனல் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம நம்ப முடியுமா? நம்ம 6:30 மணி செய்தி கேட்டு வளர்ந்தவங்க 24 மணி நேரம் செய்தி சேனல் வருமா அப்படின்னு நினச்சோம்ல. ஆனால் இன்னைக்கு 24 மணி நேரம் செய்தி சேனல்கள் எத்தனையோ இருக்குது. இந்த மாதிரி திரையும் ஒரு சேனலுக்கு நிகராக, ஒரு ஊடகத்துக்கு நிகராக திரைப்படங்கள் வர வேண்டிய காலகட்டம் வரும். ஏன்னா திரை உருவாக்கக்கூடிய மாற்றம், திரை உருவாக்கக்கூடிய ஒரு நம்ம பண்ணுறது நியாயமா தவறா அப்படிங்கிற ஒரு தராசு பிடிக்க வைக்கிறதில்ல. இதை சினிமா மிக பெருசாக செய்யும். அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் சினிமாவில் பெருசாகணும். இப்போ நந்தன் வரப்பவே இப்படிலாம் நடக்குதான்னு தானே கேட்டாங்க. அதனால தான் நந்தனை நான் இப்படிலாம் நடக்குதான்னு யாராச்சும் கேட்டிங்கன்னா உங்களை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் காட்ட நான் தயார் அப்படின்னு போட்டது எதுக்குன்னா, நிறைய மக்களுக்கு இந்த மாதிரி ஒடுக்குமுறைகள் நடக்குதானுங்கிறது தெரியல. அதான் பிரசிடென்ட் ஆகிட்டார்ல, அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதான் கோட்டை அடிப்பில் வர்றாங்கல்ல, அப்புறம் என்ன இப்படியே கேட்குறாங்கல்ல. வந்தாலும் இங்கே அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம ஒரு திரைப்படம் மூலம் சொல்கிறப்போ, நம்ம 100 பேர்கிட்ட சொல்கிறோம்னா 10 பேருக்கு அதோட பாதிப்பு புரியுது. 10 பேர் இப்படிலாம் நடக்குதான்னு கேட்குறாங்க. இன்னும் 10 பேர் என்னப்பா இது அநியாயம்ப்பா அப்படின்னு உணர்றாங்க. அப்போது சினிமாங்கிற மிகப்பெரிய ஒரு ஊடகம் மக்களுக்கு இந்த மாதிரியான விடிவையும் இந்த மாதிரியான தெளிவையும் ஏற்படுத்த நிச்சயமாக தேவை. சம்பவங்கள் வெளியே தருதுன்னு சொல்றாங்க. அந்த ஜாதி சார்ந்த படங்கள் இருக்கக்கூடிய கட்டாயம் இந்த இடத்துல ஏற்படுது இல்லை. அதைத்தான் நான் சொல்றேன். என்னன்னா இன்னும் ஜாதிய பிரச்சனைகள் இல்லை, எல்லாம் மறைஞ்சிருச்சு, இப்ப எல்லாம் சரிசமமாக தானே இருக்கும் அப்படிங்கிறது நம்மளே ஏமாத்திக்கிறது. இன்னைக்கு சென்னை மேயரா இருக்கிற ஒருத்தங்களால சரியாக செயல்பட முடியுதா? சில விஷயங்கள் ஓப்பனா பேசணும்னா நம்ம என்ன வேணாலும் பேசலாம். பதவிக்கு வர முடியும் அவங்களால. ஆனா நிரந்தரமா அவங்களால அதுக்கான ஒரு உரிமைகளை, கடமைகளை அவங்களால செய்ய முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. நம்ம கண்ணு முன்னால ஒரு கருப்பு துணியை கட்டிக்கிட்டு இருட்டா இருக்குன்னு கத்துற மாதிரி நம்ம கத்திக்கிட்டு இருக்கிறோம். எல்லாமே சமமாயிடுச்சுன்னா என்ன சமமாயிடுச்சு? அப்ப ஏன் ஜாதி பிரச்சனை நடக்குது? இன்னைக்கு பஸ்ல ஏறி ஒரு தலித் பையனை வெட்டுற அளவுக்கு, பைக் வாங்கினதுக்காண்டி ஒரு தலித் பையனை வெட்டுற அளவுக்கு, ஒரு பள்ளி கூட நல்லா படிக்கிறான் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு பையனை வெட்டுற அளவுக்கு ஜாதி கொடுமைகள் ஏன் நடக்குது? அப்போ ஒரு இல்லாததை ஒன்றை ஏன் திரைப்படம் ஆக்குறாங்கன்னா நீங்க சட்டையை பிடிச்சி கேட்கலாம். ஆனா ஜாதி இருக்கிற வரைக்கும் ஜாதியை சொல்றதுல என்ன பிரச்சனை? இன்னொன்று, ஒரு ஜாதி பிரச்சனையை சொல்றதுனால அதனாலதான் இந்த கோபமும் இந்த ஆங்காரமும் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது காலில் குத்துன முள்ள அப்படியே ஒரு துணியை போட்டு கட்டி மூடி வைக்கிற மாதிரி.
அது தீர்வா இருக்க முடியாது. அந்த முள்ளு உள்ள போய் புறையோடி போய் சலம் வச்சு காலையே எடுக்கிற மாதிரி நிலைமை ஆயிடும். எப்பவுமே நமக்கான பிரச்சனையை, நமக்கான குறைகளை, நமக்கான அசிங்கத்தை பேசணும். முதல்ல வெளிப்படையா ஒத்துக்கணும். எனக்கு இந்த வியாதி இருக்குங்க அப்படிங்கறத நான் மறைச்சுக்கிட்டே இருந்தேன். நான் மறைக்கிறது எப்படி தீர்வா இருக்க முடியும்? நான் மனம் வந்து சொல்லணுங்க மருத்துவத்தை போயிட்டு, ஐயா எனக்கு நெஞ்சு வலிக்குதியா அப்படிங்கறத சொன்னாதான் அவரால் எதுவும் பண்ண முடியும். நான் நல்லா இருக்கேன், திரகாத்தமா இருக்கேன், மாப்பிளமா இருக்கேன், பட்டு சட்டை போட்டிருக்கேன், இதெல்லாம் தீர்வு கிடையாது. ஒரு பிரச்சனைக்கு நம்ம முதல்ல செய்ய வேண்டியது இந்த பிரச்சனையை மறைக்காம ஒப்புக்கிறது. ஆமா அந்த பிரச்சனை இருக்குங்கிறத ஒப்புக்கிறது. என் வியாதியை நான் ஒத்துக்கிற மாதிரி இந்த சமுதாயத்தில் நடக்கிற குறைகளையும் பிரச்சனைகளையும் நம்ம ஒப்புக்கணும். எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னா ஏன் இவ்வளவு தவறுகள் நடக்குது? எல்லாம் சரியாயிடுச்சு சொல்ற இந்த சமத்துவ மண்டல, பெரியார் மண்டல ஏன் இந்த பிரச்சனைகள் நடக்குது? அப்ப இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வேறொரு அர்த்தம் கற்பிக்கப்படுதா? வேங்கவே இல்லை. இவ்வளவு பேர் நீங்க சொல்றீங்க விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, அறிவியல் வளர்ந்துருச்சு, சாதி சமுதாயம் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏற்றத்தாழ்வுகளே இல்ல, தமிழகம் வந்து பெரியாருடைய மண்ணா பூத்து குலுங்குது அப்படின்னு சொன்ன ஒரு ஊர்ல தான், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல தான் குடிக்கிறதெல்லாம் மலத்து கலங்குறான். அப்ப அதெல்லாம் வந்து ஜாதி பிரச்சனை கிடையாதுன்னு நீங்க புறந்தல்ட்டு போச்சு சொல்றீங்களா? எங்கேயோ நடக்குது கிடையாதுங்க. எங்கேயுமே நடக்கக்கூடாத ஒண்ணு இங்க நடக்குது. அதுதான் பிரச்சனை. இதை வந்து திரைப்படங்கள் தான் பெருசாகுது அப்படின்னா ஊடகங்கள் பெருசாக்கி இருக்கணும். ஊடகங்கள் பெருசாக்கல, ஊடகங்கள் ஒதுங்கி போறாங்க. அப்படிங்கிறப்ப சினிமா அதை பெருசாக்குது. அதுதான் உண்மை. அடுத்து உங்களுடைய பயணம் எது சார்ந்து இருக்கும்? படங்கள் இல்ல பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நின்று நான் நந்தன் கதையை சொன்னேன். அது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு விடிவை கொடுக்கல. ஆனா ஒரு விடிவுக்கான துவக்கத்தை உருவாக்கி இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நான் இப்போ யோகிபாபு சார் மாதவன் ஒரு பையனை வச்சு நான் ஒரு படம் பண்றேன். அதுமே ஒரு உண்மை சம்பவத்தை மையமா வச்சு தான் பண்றேன். தாங்க முடியாத கொடுமையை திரையில பந்தி வைக்கிற மாதிரி அந்த படத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன்.